السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواலி المرحلة الثانوية الجزء الثاني النحو الواலி கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி 2 கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை 158 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 159வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். வாருங்கள், அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய நூலாகும். இதன் மூலம் நாம் அரபி இலக்கணத்தை தெளிவாக கற்றுக்கொள்வோம். வாருங்கள், இதை கற்று அதை மறக்காமல் இருப்பதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் QR ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அல் முனவ்வனு வ கைருல் முனவ்வனி என்ற பாடத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். கடந்த பாடத்தில் தன்வீன் என்றால் என்ன, கடைசி எழுத்தில் சுக்கூன் பெற்ற நூன் இருக்கும், மொழிவோம் ஆனால் எழுத்தில் இருக்காது என்பதும், அதேபோல் வயிறு முனவன் என்றால் அந்த மாதிரி தன்வீன் இருக்காது என்றும், முன்சரிஃபுக்கு தன்வீன் வரும், வயிறு முன்சரிஃபுக்கு தன்வீன் வராது என்றும், வயிறு முன்சரிஃபுக்கு தன்வீன் வராததின் காரணம் என்ன என்ன என்று, அலமுடன் எந்தெந்த சபபுகள் சேரும் என்றும், அதே போல வஸ்ஃபுடன் எந்தெந்த சபபுகள் சேரும் என்றும், அதே போல் முந்தஹல் ஜுமு 2 இடத்தில் 2 காரணமாக நிற்கும் என்றும், மக்சூரா மம்துதாவான தனீஸுடைய அலீஃப் 2 காரணத்திற்கு நிற்கும் என்றும், அதற்கெல்லாம் கயிறு முன்சரிஃபுடைய ஏராப் வழங்கப்படும் என்றும், முன்சரிஃபாக இருக்கக்கூடிய முனவ்வனாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கு ஜர்ருக்கு நாம் கசர் கொடுப்போம். அதே கயிறு முன்சரிஃபாக இருந்தால் ஜர்ருடைய நிலைமையில் ஃபத்தஹ் கொடுப்போம் என்றும், இவ்வாறு கயிறு முன்சரிஃபான முனவ்வன் கயிறு முனவ்வனின் தெளிவை ஒரு நீண்ட பாடமாக நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அதை பற்றி நாம் அனைத்தையும் கடந்த பாடங்களில் பார்த்து விட்டோம். வாருங்கள், இது அனைத்திற்குமான எல்லாத்திற்கும் சேர்த்து பயிற்சிகள் நமக்கு என்ன செய்ய போகிறார்கள், வழங்க இருக்கின்றார்கள். அலமில் எது முன்சரிஃப் கயிறு முன்சரிஃப், அதே போல முனவ்வன் எது கயிறு முனவ்வன் எது, சரியா, அது எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு என்ன செய்ய போகிறார்கள், இப்பொழுது பயிற்சி வழங்க இருக்கிறார்கள். வாருங்கள், தொடர்ந்து நாம் பயிற்சியை காண்போம். கிட்டத்தட்ட பல பயிற்சிகள் இருக்கிறது. ஏனென்றால் பயிற்சிகள் அதிகம் என பாடம் நீளமானது, அதனால் பயிற்சிகளையும் அதிகம். வாருங்கள், தொடர்ந்து இந்த பயிற்சிகளை காண்போம். படித்ததை ஞாபகம் வைத்துக் கொண்டு இந்த பயிற்சிகளை காணும் பொழுது இந்த பயிற்சி நாம் பார்க்கக்கூடிய பயிற்சிகள் மிகவும் இலகுவானதாக இருக்கும். வாருங்கள், இப்பொழுது நாம் ஒவ்வொரு பயிற்சியாக கடந்த பாடத்தில் முடித்திருந்ததை இந்த பாடத்தில் நாம் என்ன செய்வோம், தொடங்குவோம். கடந்த பாடத்தில் பஹ்ஸ் முடித்திருந்தோம். இப்பொழுது அல் கவாஇது சட்டங்கள் படிக்க வேண்டும். வாருங்கள், சட்டங்களை பார்ப்போமா. 188வது சட்டம் அத்தன்வீனு. தன்வீன் என்பதாகிறது. இதோடைய தெளிவெல்லாம் பஹ்ஸில் தெளிவாக பார்த்து விட்டோம். இப்பொழுது அதை அர்த்தத்தை மட்டும் பார்த்து நாம் முடித்து விடுவோம். நூனுன் சாக்கினத்துன் தல்ஹகு ஆஹிரல் இஸ்மி. சுக்குன் பெற்ற நூனா இருக்கும். தன்வீன் என்பது சுக்குன் பெற்ற நூனா இருக்கும். தல்ஹகு அது சேரும், ஆஹிரல் இஸ்மி இஸ்மின் கடைசியில் சேருமே, அத்தகைய சுக்குன் பெற்ற நூனா இருக்கும். துஹதஃபு ஹத்தன் எழுத்தில் போக்கப்படும். தஸ்புத்து லஃப்லன் வார்த்தை மொழிவதில் அது தெரிப்படும். ஃபி கைரில் வக்ஃபி நிற்கும் இடத்தில் அன்றி. வக்ஃபு செய்யும் பொழுது மொழிய மாட்டோம், அந்த தன்வீனை என்ன செய்ய மாட்டோம், வக்ஃபு செய்யும் பொழுது நிறுத்தும் போது நம்ம என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். இப்போ உதாரணத்துக்கு முஹம்மத் அப்படின்னு நம்ம வக்ஃபு செய்யும்போது முஹம்மத் தான் சொல்லுவோம், தவிர முஹம்மதுன்னு சொல்லி என்ன செய்ய மாட்டோம், வக்ஃபு செய்ய மாட்டோம். இப்போ வக்ஃபு நிறுத்தும் சமயத்தில் மொழியா நிறுத்தும் சமயம் அன்றி மற்ற நேரத்தில் வார்த்தையால் அது தெரிப்படும், மொழிவதால் அது தெரிப்படும். ஒமா எல்ஹகுஹு தன்வீனு மினல் அஸ்மாஇ. தன்வீன் எதிலே சேருமோ அந்த ஒன்றாகிறது. இஸ்முகளில் இருந்து தன்வீன் எதிலே சேருமோ அந்த ஒன்றாகிறது. யுசம்மா பெயர் சொல்லப்படும். முனவ்வனன் என்று பெயர் சொல்லப்படும். தன்வீனாக்கப்பட்டதுன்னு அர்த்தம். வமாலா எல்ஹகுஹு இஸ்முகளிலிருந்து எதில் அது சேரவில்லையோ அந்த ஒன்றாகிறது. யுசம்மா அது பெயர் சொல்லப்படும். கைர முனவ்வன் என்று பெயர் சொல்லப்படும். அதாவது தன்வீனாக்கப்படாதது என்று அர்த்தம். அடுத்து பாருங்க, 189வது சட்டம் யும்னவுல் அலமு மின தன்வீனி அவி சர்ஃபி. தன்வீன் சொல்ல, ஏன்னா முனவ்வன் தன்வீன் என்பது முன்சரிஃபுக்கு தான் வரும். அதே போல தன்வீன் எதுக்கு வராது, கைரு முன்சரிஃபுக்கு வராது. அதனால்தான் தன்வீன்னு சொல்லலாம், இல்லாட்டி சர்ஃப்னு சொல்லலாம். அதான் சொல்றாங்க, தன்வீனிலிருந்து ஒரு அலம் தடுக்கப்படும் அல்லது சர்ஃபிலிருந்து ஒரு அலம் தடுக்கப்படும். அம்சா ஒவ்வொரு எப்பெல்லாம் தடுக்கப்படும் ஒன்னொன்னா சொல்லப்படும். பாடத்துல பார்த்தோம்னா இதோட தெளிவா பாருங்க. இதா தல்ல அலாமு அன்னசின் அவ் ஹுத்திம பித்தாஇ. ஒரு அலம் முஅன்னஸ் ஒரு பெண்பாலின் மீது அறிவித்தால், அல்லது ஹுத்திம பித்தாய் தாவை கொண்டு முடிக்கப்பட்டால், அந்த அலம் தன்வீன்ல இருந்தோ அல்லது சர்ஃப்ல இருந்தோ தடுக்கப்படும். சர்ஃபுஹு இன்னும் அந்த அலமை சர்ஃபு செய்வது கூடும்.
இதாக்கான சுலாசியன் சுலாசியாக ஆகியிருந்தால் சாக்கின வசதி நடு எழுத்து சுக்கூன் பெற்ற நிலையில் மூன்றெழுத்தை சார்ந்ததாக அந்த அலம் ஆகியிருந்தால் அந்த அலமை சர்ஃப் செய்வது கூடும். இப்ப சர்ஃபுடைய அர்த்தம் விளக்கம் எல்லாம் கடந்த பாடங்களில் நாம் பார்த்தோம். இது அரபிலே மனப்பாடம் செய்ய சொல்லியிருந்தோம். அதே போல என்னது சர்ஃப் செய்வது கூடும் என்று நாம் என்ன செய்வோம், அரபிலே படிப்போம். அடுத்து பாருங்க பா இரண்டாவது, இதா ஹுத்திம பி அலிஃபின் ஒ நூனின் தைனி, அலிஃபை கொண்டு இன்னும் அதிகப்படியான அலிஃப் இன்னும் நூனை கொண்டு முடிக்கப்பட்டால் அப்பொழுது அலம் என்ன செய்யப்படும், தன்மையிலிருந்து அல்லது சர்ஃபிலிருந்து தடுக்கப்படும். ஜீம் இதா ஜா அலா வஸ்னில் ஃபேலி, ஃபேலுடைய வஸ்னின் பிரகாரம் வந்தால் அப்பொழுது தன்வீன் அல்லது சர்ஃபிலிருந்து அந்த அலம் தடுக்கப்படும். யாருபுன்னு பார்த்தோம்ல, இது கஹ்தான் அலிஃப் நூன் அதிகப்படியா பார்த்தோம்ல உதாரணங்கள்ல. அடுத்து பாருங்க தால் இதாக்கான அதாவது இது இரண்டாவது அர்த்தம், ஜீம்னா மூன்றாவது, தால்னா நான்காவது. இதாக்கான முரக்கபன் தர்கீபன் மஸ்ஜியன், அந்த அலம் இணைக்கப்பட்டதாக இருந்தால் மஸ்ஜியான இணைப்பாக இணைக்கப்பட்டதாக ஆகியிருந்தால் வைர மஹ்தூமின் பி கலிமதி வைஹி, வைஹி என்ற வார்த்தையை கொண்டு முடிக்கப்படாமல் மஸ்ஜியான இணைப்பாக இணைக்கப்பட்டதாக அந்த அலம் இருந்தால் அந்த சர்ஃபிலிருந்தோ அல்லது தன்மையிலிருந்தோ தடுக்கப்படும். அப்ப பாருங்க, மஸ்ஜியான தர்கீப்னா ரெண்டு வார்த்தையை இலாஃபத்து ரீதியா இல்லாம சும்மா ரெண்டு சேர்த்து பொதுவா ஒரு பேரா வைக்கிறது. முகமது தௌஃபிக், முகமது இர்ஃபான் அப்படின்னு. சரியா? ஹா இதாக்கான அஜமியன், அந்த அலம் வேற்று மொழியிலிருந்து அரபியாக ஆனதாக இருந்தால் வேற சுலாசியின் சாக்கினில் வசதி நடு எழுத்து சுக்குன் பெற்ற மூன்று எழுத்து அல்லாத வேற்று மொழியிலிருந்து அரபியாக மாறியதாக இருந்தால் அப்பொழுது அலம் சருஃபிலிருந்தும் அல்லது தன்மையிலிருந்து தடுக்கப்படும். வாவ். சரியா? இப்ப இது அஞ்சாவது. ஆனா அவாவ்னா ஆறாவது. இதாக்கான அலா வசனி ஃபுஅலின், ஃபுஅல் என்ற வசனின் பிரகாரம் அலம் ஆகியிருந்தால் மஅதூலன் பிஹி அன் வஸ்னி ஃபாயிலின், ஃபாயில் என்ற வசனை தொட்டும் அந்த வசனை கொண்டு திருப்பப்பட்டது அத்தகைய ஃபாயில் என்ற வசனின் பிரகாரம் அந்த அலம் ஆகியிருந்தால் அப்ப சர்ஃபிலிருந்து என்ன செய்யப்படும், அல்லது தன்வீனிலிருந்து அந்த அலம் தடுக்கப்படும். அப்ப கயிறு முன்சரிஃபாக படிக்க வேண்டிய நிலைமைகள் இதெல்லாம். அடுத்து பாருங்க 190 சட்டம். 190வது சட்டம், தும்னா சிஃபத்தும் என்ன தன்வீனி, ஒரு சிஃபத்து தன்வீனிலிருந்து தடுக்கப்படும். இப்ப அலமுக்கு முடிச்சிட்டோமா, இப்ப சிஃபாத்துகள் தன்மைகள். சிஃபத்துகளுக்கும் கயிறு முன்சரிஃப் வரும் எப்போ பாருங்க, அம்சா முதலாவது, இதா கானத் அலா வஸ்னி ஃபஅலான, ஃபஅலான் என்ற வசனின் பிரகாரம் சிஃபத் ஆகியிருந்தால் தன்வீனில் இருந்து தடுக்கப்படும். அல்லது எத்தகைய வசன், எத்தகைய ஃபஅலான் என்ற வசன், லா தல்ஹகு தாஉ முஅன்னஸஹு, இந்த ஃபஅலானுடைய வசனின் பெண்பாலில் தா இணையாதே அத்தகைய ஃபஅலானுடைய வசனின் பிரகாரம் அந்த சிஃபத் ஆகியிருந்தால் தன்வீனிலிருந்து அந்த சிஃபத் தடுக்கப்படும். இரண்டாவது, இதா கானத் அலா வஸ்னி அஃஅல, அஃஅல என்ற வசனின் பிரகாரம் ஆகியிருந்தால் அந்த சிஃபத் ஆகியிருந்தால் அல்லது எத்தகைய அஃஅல வசன், லா தல்ஹகு தாஉ முஅன்னஸஹு, அந்த அஃஅல என்ற வசனின் முஅன்னஸ் பெண்பாலுக்கு தா இணையாதே அத்தகைய அஃஅல என்ற வசனின் பிரகாரம் சிஃபத் ஆகியிருந்தால் தன்வீனிலிருந்து அந்த சிஃபத் தடுக்கப்படும். அப்ப அஃஅல வசன் ஆனா பெண்பாலுக்கு தா வந்துடக்கூடாது. இப்ப ஃபாலான் வசன் அதோட பெண்பாலுக்கு தா வந்துடக்கூடாது. வந்துட்டா இதை ஃபாலான என்ன செய்யணும், முன்சரிஃபா படிக்கணும். தா வராத பொழுதுதான் இதை கைர் முன்சரிஃபா படிக்கணும். ஜீம் பாருங்க, இதான் சீகத் மினல் வாஹிதி இலல் அஷரதி அலா வஸ்னி ஃபுஆல வ மஃஅல அவ் கானத். பாருங்க, சீகத் அந்த சிஃபத்து வடிவமைக்கப்பட்ட மினல் வாஹிதி இலல் அஷரதி, ஒன்னிலிருந்து 10 வரை, ஒன்னிலிருந்து 10 வரை வடிவமைக்கப்பட்டால் அலா வஸ்னி ஃபுஆல வ மஃஅல, ஃபுஆல் என்ற வஸ்னின் பிரகாரம் அல்லது மஃஅல் என்ற வஸ்னின் பிரகாரம் அது சீகா எடுக்கப்பட்டால் அவு கானத் அல்லது அந்த சிஃபத் ஆகியிருந்தால் கலிமத்த உஹர, உஹர் என்ற வார்த்தையாக ஆகியிருந்தால் அந்த சிஃபத்து தன்மையிலிருந்து தடுக்கப்படும். அப்போ ஃபுஆல மஃஅலனா என்னது, இந்த வசன்ல அந்த சிஃபத்து வந்துச்சுன்னா அதுல என்ன இருக்கு, சிஃபத்து அதில் ரெண்டு காரணம் இருக்குன்னு சொன்னோம்ல, ஒன்று ஒன்றாக, ரெண்டு ரெண்டாக, மூணு மூணாக அர்த்தம் கொடுக்கும். ஃபுஆலும் சரி மஃஅல் வசன்ல 1ல இருந்து 10 வரைக்கும் இந்த வசன்ல வந்தா ரெண்டு ரெண்டு பேராக, மூணு மூணாக அப்படின்னு அர்த்தம் கொடுக்கும். சரியா? அதெல்லாம் பாஸ்ல பார்த்தோம். அதே போல முகர் என்ற வார்த்தையும் நம்ம பார்த்தோம். முகர் என்ற வார்த்தையிலும் என்ன இருக்கு, அதுல இருக்கு சிஃபத் இருக்குனால அதுலயும் என்னது, சீரா சர்ஃபு தன்வீன்ல இருந்து தடுக்கப்படும். இப்ப பாருங்க 190வது சட்டம், இம்னாஉல் இஸ்மு மின தன்வீனி, ஒரு இஸ்மு தன்வீனிலிருந்து தடுக்கப்படும். ஹம்சா எப்பொழுது, ஒரு இஸ்மு தன்வீனிலிருந்து எப்பொழுது தடுக்கப்படும், இது ஹுத்திம பி அலிஃபி தனீஸில் மக்சூரத்தி அவில் மம்தூதத்தி, மக்சூரான தனீஸுடைய அலிஃப், தனீஸுடைய மக்சூரான அலிஃபை கொண்டோ அல்லது தனீஸுடைய அல்லது தனீஸுடைய மம்தூதான அலிஃபை கொண்டோ முடிக்கப்பட்டால். இப்ப தனீஸின் மக்சூரான அலிஃப்னா என்ன, கடைசியில் ஒரு வார்த்தையின் கடைசியில் அலிஃப் வந்து அதுக்கு முன்னாடி ஃபத்தஹ் வந்தால் அது என்னது மக்சூரான அலிஃப். மம்தூதான கடைசியில் அம்சா வந்திருக்கும், அதுக்கு முன்னாடி ஜாயிதான அலிஃப் வந்தா அது வந்து மம்தூதான அலிஃப். அதை கொண்டு ஒரு வார்த்தை முடிக்கப்பட்டால் தன்வீன்ல இருந்து அந்த இஸ்மு என்ன செய்யப்படும், எடுக்கப்படும். இரண்டாவது, இதா கான அந்த இஸ்மு ஆகியிருந்தால் அலா சீகத்தி முன்தஹல் ஜுமூஇ, ஜம்உகளின் எல்லை என்று முடிவு, அதற்கென்று சில சீகாக்கள் இருக்குது, அஃபாயில் வசனு. சரியா? அந்த மாதிரி
அந்த வசன்கள் அந்த சீகா மீது ஒரு இஸ்ம ஆகியிருந்தால் அந்த தன்வீனிலிருந்து அந்த இஸ்மு தடுக்கப்படும். இப்போ முந்தஹல் ஜும்மாவுடைய சீகால வந்துட்டாவே அது என்ன செய்யப்படும், தடுக்கப்படும். சர்ஃபில் இருந்து அல்லது தன்வீன்ல இருந்து தடுக்கப்படும். இப்ப 192வது பாருங்க. அல் மம்னூஉ மின தன்வீனி யுஜர்ரு பில் ஃபத்ஹதி. தன்வீனிலிருந்து தடுக்கப்பட்டதாகிறது ஃபத்ஹாவை கொண்டு ஜர் செய்யப்படும். இல்லா இதா கான முலாஃபன் அவ் முஹல்லன் பி அல். இலாஃபத் செய்யப்பட்டதாக ஆகியிருந்தாலே தவிர அல்லது அலிஃப்லாமை கொண்டு இணைக்கப்பட்டதாக ஆகியிருந்தாலே தவிர மற்ற எல்லா நேரங்களிலும் ஃபத்ஹாவை கொண்டு ஜர் செய்யப்படும். அப்ப முலாஃபாக அப்ப அந்த தன்வீனிலிருந்து தடுக்கப்பட்டது முலாஃபாக ஆகியிருந்தால், அதாவது இணைக்கப்பட்டதாக ஆகியிருந்தால் அல்லது அலிஃப்லாமை கொண்டு இணைக்கப்பட்டதாக ஆகியிருந்தால் ஃபயுஜர்ரு பில் கஸ்ரத்தி, கஸ்ராவை கொண்டு அது ஜர்ரு செய்யப்படும். அப்ப ஒரு கைரு முன்சரிஃபான வார்த்தை முலாஃபாக வந்து விட்டாலோ அல்லது அலிஃப்லாம் அந்த கைரு முன்சரிஃபில் நுழைந்து விட்டாலோ அப்பொழுது அது கசரை கொண்டுதான் ஜர்ரு செய்ய வேண்டும். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது இது தன்வீன காயிதா பார்த்தாச்சு. இப்ப வாருங்கள் தம்ரீன்கள் பார்ப்போம். தம்ரீனாத்துல் பயிற்சிகள். ஒண்ணு, முதல் பயிற்சி. பையினில் அஸ்மா அல் மம்னூஅத மின தன்வீன். தன்வீனிலிருந்து தடுக்கப்பட்ட இஸ்முகளை விளக்கு. இப்ப பின்னாலே தன்வீனிலிருந்து தடுக்கப்பட்ட இஸ்முகளை விளக்க சொல்றாங்க. இன்னும் சபப, இன்னும் காரணத்தை விளக்கு. சபப மன்இ தன்வீனிஹா ஃபில் இபாராத்தில் ஆத்தியதி. பின்வரும் ஃபில் இபாரத்தில் ஆத்தியதி. பின்வரும் வாசகத்திலே அந்த இஸ்முகளுக்கு தன்வீன் தடையாகுவதின் காரணத்தை விளக்கு. ஏன் தடையாகுதுன்னு காரணத்தையும் சொல்லணும். எது கைரு முன்சரிஃப்னு எடுத்து சொல்லணும். அதே போல ஏன் தன்வீன் வருது தடைன்றதையும் எடுத்து காட்டணும். இப்போ ஒரு பெரிய சம்பவம் சொல்ல போகிறார்கள். அந்த சம்பவத்தை தொடர்ந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த பயிற்சியை காண்போம். அப்ப இது என்னன்னா, சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஹாரூன் வாசி என்ற அரசர்கிட்டல 2-3 பேர் கைதிகளாக இருக்காங்க. கைதிகளா இருக்கும்போது ஒரு நாள் 3 பேரும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பத்தியும் அதே போல அவர்கள் கொல்லப்பட்ட விஷயத்தை பத்தி என்ன செய்கிறார்கள், 3 பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இந்த மூவரில் ஒருவர் கூறுகிறார், நான் காலையில் அரை தூக்கத்தில் இருந்தேன். அப்பொழுது வெளியே பேசிக் கொண்டிருந்த சத்தம் எனக்கு கேட்டது. அப்போ என்ன பேசிக் கொண்டார்கள்னா, ஹாரூன் வாசிக்கு அரசர் என்ன செய்ய போறாரு, இறக்க போறாரு அப்படின்னு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு என் காதுல லேசா விழுந்துச்சு நான் தூங்கிட்டு இருக்கும் போது அப்படின்னு யார் சொல்றா, ஆஹ் ஒரு மூவரில் ஒருவர் கூறுகிறார். சரியா? இதை கேட்டோடனே மூவரில் 3 பேர்ல ஒருத்தவங்களுக்கு பயம் வந்துருச்சு. அச்சோ, இப்படிலாம் பேசாத. அவருக்கு எப்பவுமே இந்த மாதிரி அரசர் சம்பந்தப்பட்ட விஷயத்த பேசினாவே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பத்தின பேசிட்டு இருந்தாங்க, அவங்கள பத்தியும் பேசிட்டு இருந்தாங்க. அதனால அரசர் குடும்பத்தை பத்தி பேசினாவே ஏதாச்சும் பிரச்சனை வந்துரும்னு பயந்தாங்க. சரியா? அதனாலதான் அவங்க பயந்தாங்க. அது 3 பேர்ல ஒருத்தவங்க பயந்தாங்க. அதே மாதிரி என்ன ஆச்சுன்னா, அவங்க சொன்ன மாதிரி நைட்டு 1 மாசத்துல இறக்க போறாருன்னு அவரு கேட்டாராம். பார்த்தா ஹாரூன் வாசிக் அன்னைக்கு இரவே இறந்துட்டாரு. இறந்தோடனே எல்லாருக்கும், ஒரே அரசர் இருந்துட்டா அமளி துமளியா தானே இருக்கும் அந்த இடம். உடனே சத்தம் போடுறாங்க, அவர் ஹாரூன் ரஷீத் ஹாரூன் வாசிக்கு இறந்துட்டார் அரசர்னு. அப்ப 3 பேர் என்னன்னா, வாங்க கிளம்பிடலாம், இப்பயே நம்ம கிளம்புனாதான் உண்டு, இப்பயே ஓடி போயிடலாம்னு சொல்லி 3 பேர் பிளான் போடுறாங்க. அது 3 பேர் போறான்னு சொல்லும் போது ஒருத்தவர் மட்டும் இல்ல இல்ல, குதிரை வந்துட்டா நம்ம குதிரையில போனாதான் சீக்கிரம் போக முடியும்ன்றாரு. அப்ப அவன் குதிரை வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணனா அடுத்த அரசர் வந்துடுறாரு. அடுத்த அரசர் உன்னை வெளியே விட மாட்டாரு. என்ன சொல்லுவாரு, இப்பதான் நான் பதவிக்கு வந்திருக்கேன், அப்புறமா அந்த கேஸ் எல்லாம் அப்புறமா என்னது அவர் சிறையில இருந்து வெளியே அனுப்புறதெல்லாம் அப்புறமா யோசிக்கலாம்னு சொல்லி தள்ளி போட்டுருவாரு. அப்புறம் நீ வெளியே வர முடியாது. அதுக்கெல்லாம் காரணம் உன் முட்டாள்தனமும், நீ வாகனத்துலதான் குதிரை தான் வருவேன்னு சொன்னதுதான் காரணமாயிரும். இப்பயே நம்ம போனாதான் என்ன செய்ய முடியும், போக முடியும்னு சொல்லி 3 பேர் பேசிக்கிறாங்க. அதே போல அவங்க சிரித்து கொட்டே அங்கிருந்து வெளியே போயிடுறாங்க. சரியா? அதுதான் என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். சரியா? படிப்போமா? ஹத்தஸ இப்னுல் முதப்பிர். இப்னுல் முதப்பிர் அவர்கள் அறிவிக்கிறார்கள். இப்னுல் முதப்பிர் கூறுகிறார்கள், குன்னா ஃபி ஹபஸி ஹாரூனல் வாசிகி. நாங்கள் ஹாரூன் வாசிக் அவர்களின் சிறையிலே இருந்தோம். நான் சுலைமான் இப்னு வஹ்பின் அஹ்மது இப்னு இஸ்ராயில, 3 பேரும் 3 பேரும் எங்க இருந்தோம்? ஆஹ் நான், சுலைமான் அவர்கள், அஹ்மத் இப்னு இஸ்ராயில் அவர்கள் மூவரும் ஹாரூன் வாசிக்கின்ற அவர்கள் அந்த அரசரின் சிறையிலே நாங்கள் 3 பேரும் இருந்தோம். குன்னா நத்ததாக்கரு, நிச்சயமாக நாங்கள் ஆகியிருந்தோம். குன்னா நாங்கள் ஆகியிருந்தோம் நினைவு கூறக்கூடியவர்களாக யோமத்தாரை நினைவு கூறுபவர்களாக மக்கத்தால உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டதை பற்றியும், யஸ்ரிப் நாட்டில் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டதை பற்றியும் யோமத்தார், அதாவது
உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆஹ், வீட்டு முற்றுகை செய்தார்கள். வீட்டிலே வைத்து வெளியே வரக்கூடாது என்று வீட்டிலேயே வைத்து அடைத்து முற்றுகையிட்டார்கள். அதுதான் யௌமுத்தார் என்று கூறுவார்கள் வரலாற்றில். அப்ப வீட்டில் முற்றுகையிட்ட அந்த வரலாறை பற்றியும், அதே போல ஆஹ் உஸ்மான் அலி அல்லாஹ் அன்ஹு அவர்களை எஸ்ரீபில் வைத்து கொல்லப்பட்டதை பற்றியும் நாங்க என்ன செய்கிறோம், பேசிக்கொண்டு இருந்தோம். நாங்க 3 பேரும் அந்த நைட்டு உட்காந்து பேசிட்டு இருந்தோம். மக்கத்துல உஸ்மான பனி அஃபான பி எஸ்ரிப. சரியா? ஃபகால சுலைமானு, எனவே சுலைமான் கூறினார்கள், இன்னி சமிஅத்து ஃபி ஹாத ஸபாஹி, ஆஹ், இந்த பகலிலே நிச்சயமாக நான் கேட்டேன். என்ன கேட்டேன்? ஒக்கது, நான் திட்டமாக நான் ஆகியிருந்தேன். நாசான, அரை தூக்கத்தில் நான் ஆகியிருந்தேன். சரியா? அதாவது நல்லா தூங்கல, நான் அரை தூக்கத்தில் இருந்தேன். அன்ன காயிலன், சொல்லக்கூடியவர் யக்கூலு, சொல்பவரை போன்று இருந்தது. அரை தூக்கத்துல ஏதோ சொன்ன மாதிரி தெரியும், ஆனா தெரியவா தெரியாதுல்ல, அதான் சொல்றாரு. அன்ன காயிலன், ஒருவர் சொல்லக்கூடியவர் யக்கூலு, சொல்வதை போன்று இருந்தது. எமூத்துல் வாசிகோ பாத ஷஹரின், ஒரு மாதத்திற்கு பிறகு வாசிக்கு இறந்து விடுவார். அரசர் வாசியகோ எமூத்துல் வாசியகோ பாத ஷஹரின், ஒரு மாசத்திற்கு பிறகு என்ன செய்து விடுவார், அரசர் இறந்து விடுவார் அப்படின்னு எனக்கு கேட்டுச்சு. ஃபஹாஃப இப்னு இஸ்ராஈல, இப்னு இஸ்ராயில் பயந்தார். இப்னு இஸ்ராயில்னா 3 பேர்ல ஒருத்தவங்க. சரியா? அஹ்மத் இப்னு இஸ்ராயில். சரியா? இப்னு இஸ்ராயில, இப்னு இஸ்ராயில் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர் மட்டும் தான் என்ன செஞ்சாரு, அந்த கூட்டத்துல ரொம்ப பயந்தாரு. வக்கான, அவர் ஆகியிருந்தார். அஹ்வஃப மின்னா, எங்களை விட அதிகம் பயப்படக்கூடியவராக இப்னு இஸ்ராயில் அவர்கள் ஆகியிருந்தார்கள். வஷத்த ரஅபன், அதிகம் திடுக்கிடக்கூடியவராக இப்னு இஸ்ராயில் அவர்கள் ஆகியிருந்தார்கள். எதுக்கு பயந்தாங்க? ஐ யஷீஅ மா தார பைனனா மின் அஹாதீஸ, ஆஹ், பேச்சுகளில் இருந்து எங்களுக்கு மத்தியில் சுற்றிய ஒன்றை பரவுவதை பரவுவதை பயப்படக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள். இப்ப பேச்சு எங்களுக்கு மத்தியில் இப்ப சுத்தி பேசிட்டு இருந்தோம்ல, இப்ப எங்களை சுத்தி என்ன பேச்சு போயிட்டு இருந்துச்சோ அது பரவுறதுல இருந்து பயந்தாங்க. சரியா? ஃபலம்மா கானத், ஆன பொழுது, ஃபலம்மா கானத், அப்ப என்னது, பேசிட்டே இருக்காங்களா, அப்ப அவங்க பயந்தாங்களா, இப்னு இஸ்ராயில் அவங்க என்ன செஞ்சாங்க, பயந்தாங்களா? இப்போ டைம் ஃபலம்மா கானத் லைலத்துன், பொழுது இரவு ஆன பொழுது, வல்மா உ, இருளான இரவு, இருண்ட இருள் இருண்ட இரவு ஆன பொழுது, சாஹர் வினா, எங்களை கொண்டு கத்தினார். சாயிஹுன், கத்தக்கூடியவர் கத்தினார். அதாவது என்ன கத்தினார்? மாத்தல் வாசிகு, வாசி இறந்து விட்டார். ஃபஹ்ருஜு, நீங்க வெளியேறுங்கள் என்று கத்தினார். வகால சுலைமானு, எனவே அப்ப இறந்துட்டாங்க, அந்த அம்னி தும்னியா போங்க போங்க அப்படின்னு இவங்களெல்லாம் என்ன செய்யறாங்க, போக சொல்றாங்க. இப்போ ஃபகால சுலைமான், அப்ப அந்த 3 பேர்ல ஒருத்தவர் சுலைமான், அவர் சொன்னாரு, கூறுகிறார் கூறினார், இன்ன அஃவல ஷைஇன், அஹ், நிச்சயமாக விஷயத்திலே மிகவும் சிறந்ததாகிறது. என்னது? அந்நபஅஸ, நாம் அனுப்புவது, ஃபனுஹ்லிர, இன்னும் ஆஜராக்குவது, தவாப, ஆஹ் தவாபனா கால்நடைகளை நாம் ஆஜராக்குவது, அதாவது போறதுக்காக. நம்ம போக சொல்லிட்டாங்க, நம்ம என்ன செய்ய, இப்படியே நடந்து போகாம நம்ம யாரையாச்சும் அனுப்பி ஆஜராக்கணும். வாகனங்களை ஆஜராக்குவது தான் விஷயத்திலே மிகவும் சிறந்ததா இது இருக்கும். அவருடைய மசூர் ஆலோசனை சொல்றாரு. இப்ப நம்ம போனோம்னா நடந்து போறதுக்குன்னா முடியாது. அதனால சிறந்தது எது, யாரையாச்சும் அனுப்பி பண்ணுகிற ஆஜராக்குவது. அப்ப எதை ஆஜராக்குவது? தவாப, எதை? கால்நடைகளை, அதாவது ஒட்டகங்களையோ அல்லது குதிரைகளையோ ஆஜராக்குவது. எதற்காக நான் ஆஜராக்குவது? நற்கபுகா, அந்த வாகனங்களில், அந்த கால்நடைகளில் நாம் பயணிப்போமே, அத்தகைய கால்நடைகளை நாம் ஆஜராக்குவதுதான் சிறந்த ஒரு யோசனைன்றாங்க. இன்னல்ல இல்லை, ஏனென்றால் நிச்சயமாக இருளாகிறது. அல்யலு, மிகவும் இருளாக இருக்கிறது. வகம்பி தரீக்கி, பாதையில் எத்தனையோ இருக்கும். மின் மஷாக்கின், கஷ்டங்களில் இருந்து. சரியா? அப்ப அப்ப எதுக்கு இப்படி சொன்ன? மின் மஷாக்க மகாவிஃப, அதாவது மஷாக்கனா கஷ்டங்கள். அப்ப எதுக்கு இந்த ஆலோசனை சொல்றாங்கன்னா, நம்ம போற வழியில என்ன இருக்கும், நிறைய கஷ்டம் இருக்கும். சரியா? சிரமங்களும் அச்சங்கள், மகாவிஃபனா அச்சங்களும் ஆஹ் சிரமங்களும் பாதையில் எத்தனையோ இருக்கும். இரவு வேற இருளா இருக்குது, பாதை வேற கஷ்டங்கள் பயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்னு இஸ்ராயில் கோவப்பட்டார்கள். அப்ப நமக்கு தெரியும், இப்னு இஸ்ராயில் தான் ரொம்ப மேலேயே சொன்னாங்களே, ரொம்ப பதட்டப்படுவாங்க அப்படின்னு. கிடைச்ச டைம் என்ன செஞ்சிடணும்,
பயன்படுத்திடணும். அதனால இப்னு இஸ்மாயில் பதட்டத்துல கோபமாயிட்டாங்க. அப்ப கோவப்பட்டுட்டு சொல்றாங்க பாருங்க, வக்கால இப்னு இஸ்மாயில் கூறினார்கள், வக்தால இப்னு இஸ்ராஈல வக்கால, அவங்க கோவப்பட்டு கால கூறினார்கள், தந்ததிர் உன் எதிர்பார்க்கிறாயா, மஜீஅ ஃபரஸ் மஜீஅ வருவதை நீ எதிர்பார்க்கிறாயா, மஜீஅ ஃபரசிக்க உன்னுடைய குதிரை வருவதை நீ எதிர்பார்க்கிறாயா, ஹத்தா எதுவரை, எதுவரை நீ எதிர்பார்ப்பாய், எத்தவல்லா ஹலீஃபத்து நுஹ்ரா மற்றொரு அரசர் பொறுப்பேற்கும் வரை நீ உன்னுடைய குதிரை வருவதை உன் குதிரை வருகையை நீ எதிர்பார்ப்பாயா, ஃபயுகாலு லஹு இன்னும் அந்த அரசருக்கு சொல்லப்படும், ஃபில் ஹபசி ஜமாஅத்துல் உதபா, ஃபில் ஹபசி, ஹபஸ் என்றால் சிறையிலே, சிறையிலே ஜமாஅத்துல் உதபாஇ, ஒரு இலக்கிய இலக்கியவாதிகளின் கூட்டம், ஃபில் ஹபசி, சிறையிலே இருக்கிறது என்று அந்த அரசருக்கு சொல்லப்படும். ஃபயக்கூல் அந்த அரசர் சொல்வார், யுத்ரகூன் அவர் விடப்படுவார்கள், ஹத்தா நந்துர நாம் காணும் வரை, ஃபி உமூரிஹிம் அவர்களின் காரியங்களிலே நாங்கள் காணும் வரை, நாம் காணும் வரை அவர்கள் விடப்படுவார்கள், சிறையிலே அவர்கள் விடப்படுவார்கள் என்று சொல்லும் வரை நீ உன் குதிரையை வச்சு உன் குதிரை வருகை நீ என்ன எதிர்பார்த்துட்டு இருப்பாயா. அப்ப அவரு கோவத்துல சொல்றாரு, ஒரு கலீஃபா வந்து அந்த கலீஃபாவுக்கு அரச என்னது சிறையில இப்படிலாம் ஒரு கூட்டம் இருக்கு, இலக்கிய கூட்டம், இவங்க 3 பேர் இலக்கியவாதிகள் சரியா. அப்ப இலக்கியவாதிகளின் கூட்டம் 3 பேர் அங்க இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த அரசர் என்ன சொல்லுவாரு, நான் பார்ப்போம் நம்ம உங்க காரியத்தை விசாரிக்கிற வரைக்கும் அவங்க அப்படியே இருக்கட்டும் சிறையிலே அப்படின்னு அவங்க சொல்ற வரைக்கும் நீ உன் குதிரையை பார்த்துக்கிட்டே வெயிட் பண்ணிட்டே உட்காந்துருப்பேன்னு கேட்கிறாங்க சரியா. ஒயக்கூனு சபபுதாலிக்க, அப்ப அதன் காரணமாகும் அன்னக அஹ்மகு, நிச்சயமாக நீ முட்டாளாக இருக்கிறாய் என்பதுதான் அதன் காரணம், அதாவது நம்ம மீண்டும் சிறையில் இருப்பதற்கு காரணமாக ஆகும் சரியா. அதான் இங்க சொல்றாங்க, நீ முட்டாளாக இருப்பதுதான் நாம் மீண்டும் சிறையில் இருப்பதற்கு காரணம் ஆகும். அப்புறம் பாருங்க, வண்ணக்க இன்னும் இன்னொரு காரணம், அதனுடைய காரணம் ஆகும், அன்னக்க நிச்சயமாக நீ, லா ததுஹபு இல்லா இலா தாரிக்க இல்லா ராகிபன், உன் வீட்டின் பக்கம் வாகனிக்கக்கூடிய நிலையிலே தவிர நீ செல்ல மாட்டாய் என்று அடம் பிடிப்பதுதான், அடம் பிடிப்பதாக ஆகும். இப்ப நீ முட்டாளாக இருக்கிறதும் நான் வாகனத்துலதான் வருவேன் நீ சொன்னதும் தான் என்னது நம்ம இங்க மறுபடியும் மாட்டிக்கிறதுக்கு காரணமாகும். இப்போ லஹிக்னா நாங்கள் சிரித்தோம். இப்போ இவங்க சொன்னது இப்னு சாஹிப் பேசினதை கவனிச்சு எல்லாரும் நாங்களாம் சிரிச்சோம் சரியா. இப்போ ஹரஜ்னா நாங்கள் என்ன செய்தோம், வெளியேறினோம், உஹாத ஒவ்வொருவராக, நான் சொன்னது ஒருவராக நாங்கள் வெளியேறினோம், அன்னமா பாய்ஸ்னா மின் மகாபிர நாங்கள் எழுப்பப்பட்டதை போல, நிச்சயமாக நாங்கள் எழுப்பப்பட்டதை போன்ற மின் மகாபிர கபிரிஸ்தான்களில் இருந்து, மண்ணறைகளில் இருந்து நாங்கள் எழுப்பப்பட்டதை போல ஒவ்வொருவராக நாங்கள் வெளியேறினோம். இப்போ அந்த சிறையில இருந்து ஒவ்வொருத்தவங்களா தப்பிச்சு வெளியே வந்துட்டு இருக்கான் சரியா. இப்போ இது முடிஞ்சிருச்சு, வாருங்கள் இப்பொழுது அதோடைய பதிலை பார்ப்போமா. பாருங்க, இப்ப ஹாரூன் என்பது அல் அலமியத்து அல் அஜமியத்து, ரெண்டு காரணம் இருக்கு. ஹாரூன் என்பது அலம் இருக்கு, அதே போல அஜம், இது வந்து அரபி வார்த்தை இல்ல, இது மேற்று மேற்று மொழியிலிருந்து அரபியானது, ரெண்டு காரணம் வந்துருச்சா. அடுத்து பாருங்க, அஹ்மத் என்பது அலமியத் இருக்கிறது வசனுல் ஃபேல், ஃபேலுடைய வசனு, அப்ப அஃஅல் வசன், அப்ப ஃபேலுடைய வசன் தானே இது, அதனால அஹ்மது என்பது அஃஅலு வசன், ஃபேல் வசன் இருக்கிறது, அதே போல அலம் இது ஒரு பெயராக இருக்கிறது, ரெண்டு காரணம் வந்துருச்சு. இப்ப எதுக்கு இதெல்லாம் கைரு முன்சரிஃப்னு காரணம் கேட்டாங்க, இது எடுத்துக்காட்ட சொன்னாங்க கைரு முன்சரிஃப, அதே போல அதோட காரணமும் சொல்லிட்டு இருக்கோம். நான் அடுத்து உஸ்மானு, உஸ்மான் பாருங்க, உஸ்மான் என்பது அலமியத்து ஜியாதத்துல் அலிஃபி ஒரு நூனி, கடைசியில அலிஃபு நூன் அதிகமா இருக்கு சரியா, ஜியாதத்து அலிஃபி ஒரு நூனி ஓகேவா. அடுத்து பாருங்க, இங்கேயும் அடுத்து இது ஃபுல்லா முடிச்சுட்டு அதுக்கு போவோம் சரியா. அப்ப எஸ்ரீப, எஸ்ரீபா பார்த்தோம், எஸ்ரீப் என்பது அலமியத்து, இது ஒரு ஊருடைய பெயரு, அதே போல வசனம் எஃப்இல் வசன் தானே, அப்ப எஸ்ரீபா என்பது என்னவாக இருக்கிறது, ஒரு ஒரு ஃபேனுடைய வசன் தான் இருக்கு, எஃப்இல் வசன் தான் இருக்கு, அதான் வசனுல் ஃபேலி, இப்ப அலமாகவும் இருக்கு, ஒரு ஊருடைய பேரா இருக்கு, ஃபேனுடைய வசனான எஃப்இல் வசன் தான் இருக்கு. அடுத்து பாருங்க, இங்க வந்து இருக்குதுல்ல நாசான், நான் சிறு தூக்கத்துல என்னன்னு சொன்னாங்களே அந்த நாசானு என்பது அல் வஸ்ஃபியத்து, சிறு தூக்கம் என்பது ஒரு வஸ்ஃபு தானே, தன்மையை குறிக்குது, ஜியாதத்துல் அலிஃபி ஒன்னூனி, அலிஃப் நூன் அதிகமாக இருப்பது, இந்த அலிஃப் நூன் அதிகமா இருக்குது, அசல்ல ஃபேலான் வசன்லன்னு சொல்லணும், ஃபேலான் வசன்ல வந்திருக்கிறது சரியா, அதான் அலிஃப் நூன் அதிகப்படியாக வந்திருக்கிறது. அடுத்த அஹ்வஃப் என்பது சிஃபத்துன், இது ஒரு சிஃபத்து தான், அல வஸ்னி அஃஅல, அஃஅல என்ற வசனின் பிரகாரம் உள்ள ஒரு சிஃபத்தாகும், ஒரு தன்மையாகும், அல்லது எத்தகைய அஃஅல் என்ற வசன், லா தல்ஹகு தாஉ முஅன்னஸஹு, தா அதனுடைய பெண்பாலில் சேராது, அத்தகைய அஃஅல் வசனின் பிரகாரம் உள்ள ஒரு சிஃபத்தாகும்.
மேலே அப்படிதான் சொல்லியிருக்கணும். ஃபேலான் அதோடைய என்னது முன்னஸில் தா சேராது அத்தகைய ஃபேலான் வசன். அதே போல தான் இங்கேயும் என்னது அதனுடைய முன்னஸில் பெண்பாலில் தா சேராது அத்தகைய அஃபால் வசனில் இருக்கிறது. அப்ப அஹ்வஃப் அஃபால் வசன்ல தானே இருக்கு. அடுத்து பாருங்க அஹாதீஸ். அஹாதீஸ் என்பது அஃபாயில் வசன். சரி, அது முன்தஹல் ஜுமுடைய சீகா. இதுக்கு ஒரு காரணம் இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்கோம்ல. அலா சீகத்தி முன்தஹல் ஜுமுஇ, ஜம்முகளின் எல்லை, அதாவது அரபிலே மனப்பாடம் பண்ணிக்கணும். சரியா, பாடம் தனியாவே பார்த்துட்டோம் முன்தஹல் ஜுமுக்கு. சரியா, அப்ப முன்தஹல் ஜுமுடைய சீகாவின் பிரகாரம் அஃபாயில் என்று வரும். சரியா, அடுத்து பாருங்க சுலைமானு. சுலைமான் என்பது அல் அலமியத்து. அப்ப இது ஒரு பெயர் அலம் இருக்கிறது. வசியாதத்து அலிஃபி ஒன் நூனி. அலிஃபும் நூனும் அதிகமாகுவது. அலிஃபும் நூனும் என்னது அதிகப்படியா வந்திருக்கு. சரியா, அடுத்து தவாபு. தவாப் என்பது அலா சீகத்தி முன்தஹல் ஜுமுஇ. இது என்னது ஆஹ் இது வந்து முன்தஹல் ஜுமுடைய சீகாவின் பிரகாரம் வந்திருக்கிறது. அதான் முன்தஹல் ஜுமுடைய சீகா அந்த வடை அதனுடைய சீகாவின் பிரகாரம் வந்திருக்கிறது. அதே போல தான் மஷாக்கு. மஷாக்கு என்பதும் என்னது அலா சீகத்தி முன்தஹல் ஜுமுஇ. எந்த சீகால வந்திருக்கு? முன்தஹல் ஜுமுடைய சீகாவின் பிரகாரம் வந்திருக்கிறது. சரியா, அப்ப இதுவெல்லாம் முன்தஹல் ஜுமுக்கு ரெண்டு மூணு சீகாக்கள் இருக்கு. சரியா, அதனால இது ரெண்டுமே முன்தஹல் ஜுமுடைய சீகாக்கள் வந்திருக்கு. அடுத்து உஹாத. முஹாத நம்ம தனியா பார்த்தோம். ஒவ்வொன்றாக அர்த்தம் கொடுக்கக்கூடியது. இது ஒரு சிஃபத்தாகும். அல வசனி ஃபுஆல. ஃபுஆல் என்ற வசனின் பிரகாரம் வந்த ஒரு சிஃபத்தாகும் தன்மையாகும். மின் 1 to 10, ஒன்னிலிருந்து 10 வரை. சரியா, ஒன்னிலிருந்து 10, ஒன்னிலிருந்து 10 வரை உள்ள ஃபுஆல் என்ற வசனின் பிரகாரம் வந்து சிஃபத்தாகும். அப்ப ஒன்னிலிருந்து அப்ப இஸ்லாம் சலாசா அர்பா இந்த இந்த மாதிரி இருக்குல்ல. அப்ப அந்த 10ல ஏதேனும் வந்து ஃபுஆல் வசனம் வந்துச்சுன்னா, நம்பர்ஸ்ல அந்த 10ல ஏதேனும் ஒன்று ஃபால் வசனம் வந்துச்சுன்னா அது என்னது சிஃபத்தா இருக்கு. அதே போல இந்த வசன் வந்து என்னவா இருக்கு? அதில் இருக்கு. அதாவது வாஹிதன் வாஹிதன் சொல்ற இடத்துல உஹாதுன்னு வந்திருக்கு. நம்ம பாஸ்ல கூட பார்த்தோமே, வாஹிதன் வாஹிதன் வர இடத்துல உஹாதுன்னு வந்திருக்கு. அப்ப அதில் இருக்கு. அசல் வசனம் விட்டு திரும்பிடுச்சு. அதிலும் சிஃபத்தும் சேர்வதால் இது சரி. அடுத்து பாருங்க சுலைமான். சுலைமான் என்பது அலமியத்து. இது ஒரு பெயர் அலமியத்து. ஜியாதத்து அலிஃபி ஒன்னு அலிஃப் நூனும் அதிகமாகிறது. கடைசி அலிஃபும் அதிகமாயிருச்சு. அடுத்து இஸ்ராயில். இஸ்ராயில் என்பது அலமியத்து. அலமியத்தாக்கும் ஒரு அஜமத்து. இது அரபிய வார்த்தை அல்ல. வேற்று மொழியிலிருந்து என்னது அரபியாக எழுதப்பட்டது. சரி, அது அஜமத்து இருக்கு. அதே போல அலமியத். அதே போல அஃபான். அஃபான் என்பது அல் அலமியத்து. இது ஒரு பெயர் தான். சரியா, அதே போல ஜியாதத்து அலிஃபி ஒன்னு. இதே போல இல்ல அதிகப்படியான அலிஃபும் நூனும் என்னவாக இருக்கிறது? அதிகப்படியாக கடைசியில் வந்திருக்கிறது. சரியா, இந்தோ இங்க அஃபானின் என்ன வந்திருக்கு? இன்னும் அலிஃப் நூன் அதிகமா வந்திருக்கா? அடுத்து பாருங்க அஷத் என்பது சிஃபத்துன் அலா வஸ்னி அஃஅல அல்லதி லா தல்ஹகு தாஉ முஅன்னஸஹு. ஆஹ் சிஃபத்துன் அஷத் என்பது ஒரு சிஃபத்து. அலா வஸ்னி அஃஅல அஃஅல என்ற வஸ்னின் பிரகாரம் இருக்கிறது. அல்லது எத்தகைய அஃஅல வஸ்ன் லா தல்ஹகு தாஉ முஅன்னஸஹு. தா அதனுடைய முஅன்னஸில் அந்த வசனுடைய பெண்பாலில் தா சேராது அத்தகைய அஃபால் என்ற வசனின் பிரகாரம் வரக்கூடிய சிஃபத். அப்ப அஷத்து இதோடைய பெண்பாலில் தா சேராது. அப்படிதானே? அதனால இது என்னது? சிஃபத்தாவும் இருக்கு, அஃபால் வசனியும் வந்துருச்சு. அதனால இது என்னது முன்சரிஃப். அடுத்து பாருங்க வல்மான்னு பார்த்தோம்ல. சிஃபத்துன் அலா ஃபஅலி ஃபஅலா. ஃபஅலா ஃபஅலா என்ற வசனின் பிரகாரம் வந்து சிஃபத்தாகும். அன்னஸ் அதோடைய முன்னஸ் பாருங்க. அன்னசி அஃஅல அஃஅலோடைய பெண்பாலான ஃபஅலா என்ற வசனின் பிரகாரம் வந்து சிஃபத்தாகும். அப்போ வல்மாவுடைய முன்னஸ் பார்த்து அதுலம். அதுலம் தான் இதனுடைய முசக்கர். அதோடைய முன்னஸ் தான் வல்மா. இப்போ அஃஅல் என்பது எப்படி கயிறு முன்சரிஃப், அதே போல் வல்மாவும் என்னது கயிறு முன்சரிஃப். அடுத்து அஃலலு பாருங்க. சிஃபத்துன் இது ஒரு தன்மையாகும். அலா வஸ்னி அஃஅல் அல்லதி லா தல்ஹகு தாஉ முஅன்னஸஹு. அந்த வசனுடைய பெண்பாலில் தா சேராது அத்தகைய அஃஅல் என்ற வசனின் பிரகாரம் உள்ள சிஃபத்தாகும். அஃஅல் வசன் இதோட பெண்பால என்ன செய்யாது? தா சேராது. அப்போ சிஃபத்தா இருக்கு, அஃஅல் வசன் வந்திருக்கு. ரெண்டு காரணம். சரியா, அடுத்து பாருங்க அல்யல். இது அதேதான். சிஃபத்துன் அலா வஸ்னி அஃஅல அஃஅல் அல்லதின்னு வரணும். சரியா, அல்லதி லா தல்ஹகு தாஉ முஅன்னஸஹு. அதனுடைய பெண்பாலில் தா சேராது அத்தகைய அஃஅல வஸ்னின் பிரகாரம் உள்ள சிஃபத்தாகும். இப்ப இங்க அல்லதி போடணும், மேலாம் போட்டிருக்காங்க, இங்க போடல. சரியா, அப்ப அஃஅல் வஸ்ன் அல்லியல் அல் வஸ்ன் வந்திருக்கு, இன்னொன்னு சிஃபத்தா இருக்கு. அதனால இது என்னது? வேறு முன்சரிஃபா படிக்கணும். இந்த மகாவிஃப். இது வந்து முன்தஹல் ஜுமு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். மஃபாஇல் வஸ்ன் அலா சீகத்தி முன்தஹல் ஜுமுஇ. முன்தஹல் ஜுமுடைய சீகாவின் பிரகாரம் அந்த சீகாவில் வந்திருப்பது மஃபாஇல் மகாவிஃப்னு அந்த சீகா இருந்துச்சு. இதுக்கு ஒரு காரணம் இருந்தாவே போதும். அடுத்து அஹ்மக். அஹ்மக் என்பது சிஃபத்துன் அலா வஸ்னி அஃஅல. அஃஅல என்ற வஸ்னின் பிரகாரம் வந்து சிஃபத்தாகும். அப்ப இது ஃபுல்லா சொல்லணும். என்னது? அல்லதி லா தல்ஹகு தாஉ முஅன்னஸஹு. அதோட பெண்பாலில் தா சேராது அத்தகைய அஃஅல வஸ்னின் பிரகாரம் வந்து சிஃபத்தாகும். ஒரு சிஃபத்தா இருக்கு, அஃஅல வஸ்ன் வந்திருக்கு, அதுவும் அதோட பெண்பால தா வராது. சரியா, இது மகாபிரு என்பது இது என்னது? மஃபாயில் வசன் தானே. அலா சீகத்தி முன்தஹல் ஜுமுஇ. முன்தஹல் ஜுமுடைய சீகாவின் பிரகாரம் வந்து என்னவாகும்? வசன் ஆகும்.
அதனால இது இதுக்கு ரெண்டு காரணம் தேவையில்ல. முன்தஹல் ஜும்முக்கும் அதே போல தஹனீஸோடைய அலீஃபுக்கும் ஒரு காரணம் இருந்தால் போதும் படிச்சிருக்கோம்ல, அதனால தான். சரி, அல்ஹம்துலில்லாஹ் இந்த பயிற்சி முடிந்து விட்டது. வாருங்கள் தொடர்ந்து அடுத்த பயிற்சிகளில் அடுத்த பாடங்களில் காண்போம். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.